400 வந்து 10ஆல் பெருக்கணும்னா 4000 ரைட், 6000 கிலோ வரும். 6000 வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு செவ்வாழை வந்து ஒரு 40 ரூபா போடுங்க. 6000 × 40 40 எவ்வளோ வருது? நான் அந்த முழுமையாக 100% நான் அதை அந்த இயற்கை விவசாயத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி செவ்வாழை வளர்க்குறப்ப எனக்கு அதிகபட்சம் 46 கிலோ ஒரு பஞ்சுக்கு வந்துச்சு 2017-18. இப்போ வந்து அது 3 தார் சந்தாத்தே நார்மலாகவே 5 கிலோதே வரும். அந்தளவுக்கு வந்து இதை செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு ஜேடியாக இருந்துக்கிட்டு உரம் போட வேணாம், மருந்தடிக்க வேணாம், எதுவுமே தேவையில்லை. பசுமாடு மட்டும்தான், ஒரு பசுமாடு மட்டும்தான் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதனால உற்பத்தி குறைஞ்சதாக வைக்குதான்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு வந்து உங்களுக்கும் அல்லது இதை கேட்குற மக்களுக்கு வரும். அதுக்கு எனக்கு தைரியம் எப்படின்னா, நான் ஒரு 30 ஏக்கர் இப்போ விவசாயம் செய்கிறேன். 3 பசுமாடு, 2 பசுமாடு, ஒரு கெடேரி, அது கூட இதை வச்சுதே முழுமையாக வந்து நான் சிறப்பாக வந்து வெற்றிகரமாக விளைச்சல் குறைவுன்னு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு வாழை பயிரிட்டேன்னா முதல் 3 மாதம் 3.5 மாதத்தில் வந்து அனைத்து காய்கறிகளையும் நான் போடுவேன். ஒரு 30 நாள் பயிரிலிருந்து 3.5 மாதத்து வரைக்கும் காய்கறி போடுவோம். அது கூட அந்த நம்ம எஸ்பிகே மெத்தட்லேயே நம்ம போட்டு உற்பத்தி பண்ணுவோம். அது வந்து சென்னை இந்த மாதிரி மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விழுதுகள், இந்த மாதிரி இதுகள்லாம் வாங்கி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லப்போனால் முதல்லதே நான் இந்த பீச்சாமிரதெல்லாம் இது பண்ணேன். இப்போ ஜீவாமிரதத்தில் நம்ம ஊற்றின பிறகு வந்து பூச்சி மருந்துக்கு நோய்க்குன்ற வேலையே கிடையாது. எந்த இதுவுமே நான் அந்த ஆப்ரேஷனே கிடையாது. பீச்சாமிரதம் மண்ணே வந்து வளமாயிருச்சு. அதனால் ஜீவாமிரதத்தை மட்டும் நான் ஊற்றுறேன்னு செய்கிறேன். அது தன்னை போல் நல்லா வருது. வேலைகள் நிறையா குறைஞ்சிருச்சு. இந்த ஜீவாமிரதம் ஊற்றுறதுக்கும் மற்ற மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு 5-10 லேபர் இருப்பாங்க. 30 ஏக்கர் அவங்க தான் வேலை செய்கிறாங்க. வேறு யாரும் என்கேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரசாயன விவசாயத்தை விட இப்போ இந்த வருமானம் அதிகம், செலவும் குறையும். உறுதியாக. வணக்கம். சார், நீங்கள் வந்து ஒரு வேளாண்மை துறையில் உதவி இயக்குநராக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஜீரோ பட்ஜெட் வந்து இவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க. உங்கள் சார்பாக வந்து விவசாயிகள்லாம் அழைச்சிருக்கீங்க. அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு திருத்தம் வேளாண் தொழில் இணை இயக்குனராக பணியாற்றி ஓய்விட்டேன். ஏன்னா கீழே வந்து 10-15 உதவி இயக்குநர்கள், ஒரு 5-6 துணை இயக்குநர்கள் பணியாற்றுறாங்க. ஜாயின்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் கடலூரில் வந்து 2018 ஓய்வு பெற்றேன். அந்த மாதிரி ஓய்வு பெறப்போ பெண்ணாடத்தில் வச்சுதே நான் ஓய்வு வரும் நாள் வந்து விழா எடுத்தாங்க. அங்கே ஒரு 500 விவசாயிகளுக்கு மேலே விழா எடுத்தாங்க. நம்ம அப்பயே வந்து செல்லுமிடமெல்லாம் வந்து நிறைய கூட்டங்களில் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை, சுபாஷ் பாலேக்கரோட இயற்கை விவசாயத்தை வந்து சொன்னதுனால அந்த கூட்டங்களில் அரசு சார்பாக துறை சார்ந்த ஒரு கூட்டங்களில் மீட்டிங்கில் திட்டங்கள் மற்ற ஆத்மா ஸ்கீமெல்லாம் இருந்தது. எல்லா சென்ற பக்கம்லாம் நம்ம சொன்னதுனால அது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அது பிடித்தமாக இருந்தது. அவங்க வந்து ஒரு புஸ்தகம் போட்டு தர சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இது எங்கள் மனசை நிற்கும், அதனால் அது புஸ்தகம் கொடுக்குறாங்க. ஸோ அப்பயே சுபாஷ் பாலேக்கருடைய கான்செப்ட் இது பண்ணி ஒரு 1000 பிரதிகள் புஸ்தகத்தை ரெடி பண்ணி அந்த விழாவில் எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். ஒரு பிரதியோட என்கிட்ட இப்போ இருக்குது. அடுத்து வந்து இது பண்ணணும். ஸோ இவர் நான் எப்படி ஆர்வம் என்னன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2007 எண்டில், டிசம்பர் எண்டுலேயும் 2008 1, 2, 3 அந்த 4 நாள் பயிற்சியில் ஈரோட்டில் ஒரு பயிற்சியில் கலந்துக்கிட்டு அந்த பயிற்சியிலிருந்து முழுமையாக எனக்கு அதில் ரொம்ப உடன்பாடாக இருந்தது. அவர் சொன்ன கருத்துக்கள் விஞ்ஞான பூர்வமாக இயற்கை விவசாயத்தை நல்லா கொண்டு சேர்த்துருக்கோம். அந்த காலகட்டத்தில் வந்து கவர்மெண்டே மாறலையே. இப்போதான் கவர்மெண்ட்லாம் இயற்கை விவசாயத்துக்கு வராங்க. நான் அந்த காலம் ஆமாம், கவர்மெண்டெல்லாம் மாறல. அப்போ நான் விடுமுறையிலையும் போய் விடுப்படுத்தியும் போய் கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு வந்து நான் ஒரே ஒருத்தர் துறையிலேருந்து போன ஒரு அலுவலர் போய் கலந்துக்கிட்டு பண்ணோம். இதுக்கிடையில் ஒரு பாலேக்கரோட செமினார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 செமினார் நான் கலந்துருப்பேன். கேரளா மாநிலம், இப்போ கர்நாடகாவில் நான் போயிடுவேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஞானம் பெற்றது. மேலும் மேலும் ஞானத்தை கொண்டிருக்கும். ஒரு ஆலயத்தில் மென்மேலும் திருப்பி போய் ஒரு நம்மளுக்கு ஒரு கிடைக்கும் இல்லை, ஒரு ஆன்ம பலம் கிடைக்குது இல்லை, அது மாதிரி எனக்கு பாலேக்கருடைய இதுக்கு போகிற பட்சத்தில் மென்மேலும் எனக்கு ஒரு ஆன்ம பலமும் அந்த விவசாயத்தில் ஈடுபாடு உண்டாகுது. அப்படின்னு ஜாயின்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சராக இருக்கப்பயே வந்து தட்சிணாமூர்த்தி ஐயா சார் வந்து டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சராக இருந்தாங்க.
அவர் வந்திருப்ப கூட நான் சிறந்த எஸ்பிகேனுடைய இதுகளை கூட்டங்களெல்லாம் நான் பேசுவேன். ஸோ அவர் இருக்கப்பே பேசி எப்படி துணிச்சல் வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். ஒரு ஜேடியாக இருந்துக்கிட்டு உரம் போட வேணாம், மருந்தடிக்க வேணாம், எதுவுமே தேவையில்லை, பசுமாடு மட்டும்தான், ஒரு பசுமாடு மட்டும்தான் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதனால உற்பத்தி குறைஞ்சதாக வைக்குதான்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு வந்து உங்களுக்கும் அல்லது இதை கேட்குற மக்களுக்கு வரும். அதுக்கு எனக்கு தைரியம் எப்படின்னா, நான் ஒரு 30 ஏக்கர் இப்போ விவசாயம் செய்கிறேன். 3 பசுமாடு தான், 2 பசுமாடு ஒரு கெடேரி, அது கூட இதை வச்சுதே முழுமையாக வந்து நான் சிறப்பாக வந்து வெற்றிகரமாக விளைச்சல் குறையும் சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்குது. எப்படின்னா ஒரு வாழை பயிரிட்டேன்னா முதல் 3 மாதம் 3.5 மாதத்தில் வந்து அனைத்து விதமான காய்கறிகளையும் நான் போடுவேன். ஒரு 30 நாள் பயிர்லேருந்து 3.5 மாதத்து வரைக்கும் காய்கறி போடுவோம். அது கூட அந்த நம்ம எஸ்பிகே மெத்தட்லேயே நம்ம போட்டு உற்பத்தி பண்ணுவோம். அது வந்து சென்னை இந்த மாதிரி மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விழுதுகள், இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்கம் ஆகிடுது. அதுக்கு பிறகு வந்து நம்ம அது வந்து ஒரு லைவ் மல்ச்சிங் ஆகிடும். நம்மளுடைய கான்செப்டில் வர்ற ஒரு உயிர் மூடாக்காயிரும். நம்ம ஜீவாமிரதத்தை நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த பயிர் கழிவிலே வந்து நம்ம மூடாக்கா போட்டுருக்கோம். போட்ட பிறகு வந்து உற்பத்தி நல்லாவே வருது. அது கண்கூடாவே வந்து நல்ல அந்த மகசூல்லாம் வந்து நல்லா ஆண் பார்வும் வருது, ஆண் பார்வத்து கெமிக்கல் ஃபார்மையும் வருது. அதாவது ரசாயன விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஈக்குவலாகவும் வருது, அதை மிஞ்சியும் வந்திருக்கு. நான் அந்த முழுமையாக 100% நான் அதை அந்த இயற்கை விவசாயத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி செவ்வாழை வளர்க்குறப்ப எனக்கு அதிகபட்சம் 46 கிலோ ஒரு பஞ்சுக்கு வந்துச்சு 2017-18. இப்போ வந்து அது 3 வாரம் சேர்ந்தாத்தே நார்மலாகவே 5 கிலோதே வரும். அந்தளவுக்கு வந்து இதை செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இது கிடச்சிருக்கு. இடைவெளியெல்லாம் போதுமான இடைவெளி, ஊடுபயிர்கள், ஜீவாமிரதம் நல்லா கொடுத்து மண்ணினுடைய கார்பன் கண்டக்கூடிய கரிமனுடைய அளவை கூட்டி நல்லா சீரவசத்தில் இவ்வளோ தூரம் மகசூல் நமக்கு கிடைக்குது அப்படின்ற கருத்து நமக்கு. இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருமானம் வாழை காப்பீடு? எப்பயுமே வருமானம் நல்லாத்தே. இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாழை நம்ம போட்டோம்னா ஒரு 420 430 வாழை வரும். 400 ரவுண்டாக வச்சுக்கலாம், 400 பயிர் வச்சுக்கிடுவோம். 400 பயிர்லேருந்து அதை வந்து ஆவரேஜே வச்சுக்கிடுவோம். 400க்கு வந்து ஒரு 15 கிலோ ஆவரேஜே வச்சுக்கிடுவோம். 400 15 கிலோ எவ்வளோ வருதுங்க? 400 15 10 கிலோன்னு வச்சுக்கிட்டா 4000, அது ஒரு 6000, ஒரு 6000 கிலோ ஒரு ஒரு அதாவது 400 × 15 வருஷத்தில் 400 வந்து 10ஆல் பெருக்கணும்னா 4000, ரைட், 6000 கிலோ வரும். 6000த்தை வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு செவ்வாழை வந்து ஒரு 40 ரூபா போடுங்க. 6000 × 40 எவ்வளோ வரும்? அவ்வளோ இன்கம் வரும். ஸோ இது செலவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜீவாமிரதம் அப்ளை பண்ணுறது செய்வது இதே வந்து ஒரு இதே இது வந்து மற்றவெல்லாம் வந்து கெமிக்கலை போட்டு பண்ணுறாங்க. அந்த செலவு அடிஷனலாக வந்து அது டிசெண்டிங் ஆர்டரில் போகும். இந்த வருஷம் 10 மூடை போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் 2 மூடை சேர்த்து போது அதிகம் எடுக்கணும், அதிகமாக போடுவாங்க. ஆனால் மண் அதிகமாக கெடுத்துக்கிட்டே போகும். ஸோ அந்த சுற்றுச்சூழலுக்கு எல்லா வழியிலையும் பாதிக்கிறது. நீங்கள் பயன்படுத்துறதுல முக்கியமான தொழில்நுட்பம் அப்படின்னா வந்து இந்த இதில் என்ன? அவருடைய முக்கியமாக வந்து ஜீவாமிரதம் தான், முழுமையாக ஜீவாமிரதம் தான். அது வந்து அந்த ஜீவாமிரதத்தை இதில் வந்து 3-4 கான்செப்ட் சொல்லுவாங்க. 4 pillars ஆஃப் த நேச்சுரல் ஃபார்ம்ன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பீஜாமிரதம், அதுக்கடுத்து ஜீவாமிரதம், அதுக்கடுத்து மல்ச்சிங் அதாவது மூடாக்கி, அதுக்கடுத்து வாப்சா. ஃபஸ்ட்டு பீஜாமிரதம் வந்து சமஸ்கிருதம் இந்தியா வந்து பீஜம்னா விதை, அந்த விதையினே இருக்குது. அதுக்கடுத்து ஜீவாமிரதம் வந்து மண்ணில் இருக்க நுண்ணீர்கள்லாம் வந்து அதை பெருக்கிறதுக்கும் அந்த நுண்ணீர் மூலமாக வந்து உரங்கள் வந்து பயிர்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான அந்த உரங்கள் கிடைக்கிறது இந்த மண்ணில் இருக்க உரத்தை எடுத்துறதுக்கான நுண்ணீர்களை வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கான விஷயம் 3ஆவது விஷயம், அதாவது மூடாக்கு. பூமியை வந்து பொத்திருந்தாட்டி அதுக்கு தகுந்த சூழலில் ஒரு வெப்பங்களோ அதிக வெப்பமோ ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் குளிர்ச்சி இல்லாமல் பனிக்காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மூடாக்கு 3 வகைப்படும். மண் மூடாக்கு நல்லா உழவு செய்கிறது மூலமாக மண் மூடாக்காது.
அதுக்கடுத்து திராஷ் இதெல்லாம் வந்து தட்டதாள் இதெல்லாம் வந்து 2வது மூடாக்கு. உயிர் மூடாக்குன்னு சொல்கிறது பயிர் இப்போ நான் சொன்னேன்ல ஊடு வீரில் போடுறோம்னு சொன்னேன்ல வாழையில், அந்த மாதிரி உயிர் மூடாக்கு. அதுக்கடுத்து வந்து இதன் மூலமாக வந்து உங்களுக்கு அது நல்லா சத்துக்களாக எடுத்து பயிர் தேவையான சத்துக்களாக வந்து பயிர் எடுத்துக்கிறோம். இது நடக்கிறதுக்கு வந்து 4வது செய்வது மாப்சான்னு சொல்லுவோம். அது காட்டில் அளவான ஈரப்பதம், ஈரப்பதமும் அந்த காற்றும் சேர்ந்துருக்கணும். அப்போத்தே வந்து வேர்கள் வந்து சல்லிவேர்கள் மூலமாக வந்து மண்ணுக்குள்ளே வந்து ஊடுருவிச்சிருக்கு. அங்கங்கே வந்து அந்த வேர்கள் போகும். அங்கங்கே இருக்க சத்துக்களை வந்து அந்த நுண்ணுயிர்களுடைய ஹெல்ப்போடு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடும். ரொம்ப தண்ணி பெரிய இருந்துச்சுன்னா பயிர் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கும் அல்லது மஞ்சள் பூத்து இருக்கும். காரணம் என்னன்னா காற்றோட்டமே இல்லாதனால அந்த நிலை உருவாகும். இதெல்லாம் இல்லாமல் இருக்குது ஒரு சொட்டு நீர் பாசனம், அந்த தெளிப்பு நீர் பாசனம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது அரசு பல திட்டங்கள் இருக்குது, அதை அவைல் பண்ணி நம்ம இந்த வாப்ஸா மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செய்யலாம். ஆக நீங்கள் வந்து இந்த விளைச்சல் எடுத்த பிறகு வந்து நீங்கள் இப்போ அப்போதைய வேளாண் துறை இயக்குனர் தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ்க்கு வந்து இந்த தகவல் சொல்கிறீங்க. ஆமாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, நல்ல விஷயம் தான், ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து வேளாண்மை உற்பத்தி ஆணையராக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட மீண்டும் போய் நான் வலியுறுத்தி சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பயிற்சியாக நடக்குது. விவசாயிகள் மற்ற நம்ம துறையில் இருக்க அதிகாரிகளையும் மற்ற விவசாயிகளையும் அனுப்பிச்சி வச்சோம்னா நம்ம வேளாண்மை துறைக்கும் தோட்டக்கலைத்துறை எல்லாம் ஒன்றுபட்ட வேளாண்மை துறைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நல்லா விளைச்சல் அதிகமாகும், மண் வளம் பாதிக்கப்படும், மக்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும், மக்கள் செலவழிக்கிற பணமும் இல்லாமல் நாட்டுக்கே அது முன்னேற்றமே. நம்ம நாடு வந்து இப்படியே வர வருஷத்தில் அந்நிய செலாவணி மக்கள் இப்போ வெளியே பெரும்பாலும் பொட்டாசி இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறோம். அது நிறைய அந்நிய செலவழிக்கிறோம். அப்படியெல்லாம் எல்லா வழியும் விவசாயியுடைய பொருளாதாரம் முன்னேறும், மக்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக சமூகமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு 3 பேர் சூசைட் பண்ணிக்கிறதாக விவசாயிகள் தற்கொலை, 3 பேர் தற்கொலை, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 3 பேர் தற்கொலை பண்ணிக்கிற இதெல்லாம் வந்து அதனுடைய காரணகாரியங்கள் ஆராயிரத்தான் நிறைய ரசாயன விவசாயமும் ஒட்டு விதைகள் இதெல்லாம் வாங்கி நிறைய முதலீடுகள் செலவழித்து விவசாயம் பண்ணுறது அந்த நிலையெல்லாம் உருவாகுது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு ஒரே வழி நம்ம எஸ்பிகே மெத்தட், நம்ம இயற்கை விவசாயத்தில் அதே இந்த சுபாஷ் பாலேக்கனுடைய விவசாயம் ஆர்கானிக்காக அது இதெல்லாம் வந்து மேலும் அது ஆர்கானிக்குன்னு ஒரு விளைபொருளுக்கு வந்து அது ஒரு பணம் கொடுத்தே வாங்கி போட முடியும். இது சுபாஷ் பாலேக்கர் சொல்கிற விவசாயத்தில் வந்து அந்த விஷயம் எதுவுமே நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவார். செலவே இல்லாமல் மண்ணை வளர்ப்புறதுக்கான அந்த விஷயத்தை சொல்லுவார். அதன் மூலமாக நம்மளுக்கு மகசூல் நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை முறை பயிற்சி அட்டன் பண்ணுறீங்க? அதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16-17 தடவை பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் 9 நாள் பயிற்சி பல்லடத்தில் கலந்துருக்கேன். இது இல்லாமல் மற்ற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேரளா போயிருக்கேன், கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்து, இந்த மாநிலங்கள்லாம் பயணிச்சிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு நல்லூர் வட்டம்ன்ற ஒரு அமைப்பில் நான் இருக்கேன். அதில் வந்து பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு வர பொறுப்பை நான் எடுத்திருக்கேன். மாநில பொறுப்பாளராக இருக்குது. அந்த நல்லூர் வட்டத்தில் வந்து தலைவர் சேவை பொறுப்பாளர் யாரும் கிடையாது. அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறோம். அது ஒரு பல்வேறு துறைகள், இளைஞர் நலன்கள், மாணவர்கள், பெண்கள் துறை, இது பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு துறையாக வந்து நம்ம பாரம்பரிய விவசாயத்தை, விஷமில்லாத விவசாயத்தை கொண்டு வர ஒரு துறைக்கு மாநில பொறுப்பாளராக இருக்கேன். அதன் மூலமாக வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் பயணிக்கிறேன். அங்கங்கே இந்த நல்லூர் இடத்துல மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் மற்ற பொறுப்புகளெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளுடைய கருத்து சொல்லி உதவி செய்கிறாங்க, அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அங்கெல்லாம் போய் நான் ஏற்பாடு செய்கிறேன். இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன? நீங்கள் இடத்துல வந்து எங்கே நடந்தாலும் வர அளவுக்கு இருக்கீங்க. சில பேர் வந்து இதெல்லாம் பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணுறது அவங்க அதுவா அப்படின்லாம் நினைப்பாங்க. அதை பற்றி என்ன? யாம் பெற்ற இன்பம் பெருகி வையகன்ற ஒரு கருத்து அடிப்படை. ஆனால் விவசாயிகள் வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க சீரான்ற கேட்குற பேச்சில் நம்மளுக்கு ரொம்ப நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது. நல்லா லகுவாக இருக்கே விவசாயம் வந்து அவ்வளோ தூரம். இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அங்கே எனக்கு விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், ஜீவாமிரதம் விவசாயம் செய்யணும். ஆமாம், இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பரவணும்னா மக்களுக்கு வந்து இந்த விவசாயிகள் கூட ஒருங்கிணைஞ்சு வர்ற பட்சத்தில் இன்னொரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அந்த நாட்டினுடைய நலந்தேன் கூட வைங்க. விவசாயிகள் மேலே இருக்க நலம், விவசாயிகள் ஏன் நல்லா இருக்குன்னா நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நிறைய ஆள போயிருக்கு. இப்போ இந்த 81 வயசுக்கு மேலேயும் சுபாஷ் பாலேக்கர்
இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோடு அவங்க பேசியிருக்கப்ப அவங்க பின்னாடி நம்ம போகிறது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய எனர்ஜியில் கொஞ்ச நாச்சும் 100 பங்குனாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து இந்த நாடு முன்னேறதுக்கான ஒரு வழியை செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை. இது எல்லாருமே சுயநல போக்கில் இருந்தோம்னா அப்புறம் நாடு எப்படி இதாக நம்மளுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காரு இறைவன் வந்து குழந்தைகள் பிள்ளை குட்டிகள் குழந்தைகள் உத்தியோகம் கொடுத்துருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. இந்த வயசுலேயே வந்து நான் எங்கே எவ்வளோ தூரம் பயணித்து நம்ம செயல்பட முடியுதுக்கான ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு. விவசாயம் செய்யறதுக்கோ மற்றதுக்கோ நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து நம்ம பிரதிவாரமாக எதாவது செய்யணும். அதுக்கு விவசாயம் அட்டன் பண்ணாவே எனர்ஜி கிடைக்கும், திருப்பி வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும், ரீஜனரேட் ஆகும். இப்போ நம்ம விவசாயத்தை கத்துக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. புத்தகத்துல படிக்கிறோம், யூடியூப்ல பாக்குறோம், இந்த மாதிரிலாம் பண்றோம். அது தவிர இந்த மாதிரியான பயிற்சி நம்ம கற்றையில் கேட்டலின்றாங்கல்ல, அந்த காதில் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 1000 பேர் வரைக்கும் விவசாயம் இருக்காங்க. இதே வந்து திருவிழாக்கெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? நிறைய மக்கள் கூடணும், அவங்கள பார்க்கணும், செய்யட்டும், அது நன்மை பருவம் நல்ல ஆன்மீக மாதிரி. அது மாதிரி விவசாயம் சார்ந்து 500 1000 பேர் அங்கே நம்ம எல்லாத்தையும் பார்க்குற வச்சுக்கல ஒரு ஒன்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த விவசாயோட பழகிட்டு செய்யறது நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை குட்டியின் மாதிரி இல்லாமல் நிறையா நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க, அவங்களோட ஒரு தொடர்பு உண்டாகுது. இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 விவசாயியோட நம்பர் நான் குறித்து வச்சுருக்கேன். 100 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. மற்றவங்க இயற்கை ராஜஸ்தான் மற்ற மாநிலத்துக்கு வந்து நம்பர் கொடுக்குறாங்க, அவங்க நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்கள பூராமே நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருக்க ஒருத்தர் விஷயங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தமபாளையம் தாலுக்காவில் ஒருத்தர் பிளைனில் வந்து ஏலக்காயும் காஃபி ஏழை அந்த மாதிரியெல்லாம் பிளைனில் வந்து எல்லப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி சாகுபடி பண்ணுறாரு. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து ஹில்ஸ்லேயே வந்து நினச்சிக்கிட்டு அங்கே சாகுபடி பண்ணுறாரு. அதை வந்து நம்ம இன்னொரு பக்கம் நம்ம கொண்டு சொல்லலாம். அதே மாதிரி கரூரில் வந்து ஒரு அம்மா வந்து திருச்சி ஒரு அம்மா வந்து ஒரு 10 ஏக்கரில் வந்து பிளைன்ஸில் தண்ணியே பாய்ச்சாமல் நல்ல வருமானம், நல்ல அந்த வாழ்க்கைக்கு தேவையான அவங்களுக்கும் நல்லா எடுத்துக்கிறாங்க. நல்ல பழங்கள் காய்கறிகள் எல்லாம் விளைய வச்சு தண்ணியில் மழை இயற்கையான ஒரு மழை வளத்திலேயே வந்து எடுத்துக்கிருக்காங்க. அதையும் கொண்டு சேர்க்க முடிஞ்சு இதனால் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் தான். இது ஒருத்தருக்குள்ள இன்னொரு இதை நம்ம பரவுரம் செய்கிறோம். இதன் மூலமாக வந்து அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு வரோம். உதாரணத்துக்கு இவர் பாரதின்றவர் வங்கியில் மேலே இருக்காரு. இப்போ வழக்கமாக வந்து இயற்கை விவசாயம்னாவே வேலை நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி இல்லை, இயற்கை விவசாயத்தில் வேலை கம்மி. எப்படி வேலை கம்மின்னா நம்ம ரசாயனம் போட வேண்டியதில்லை, நல்லா மூடாக்குதெல்லாம் மெயினாக ஒரு ஊடுபயிராக போட்டோம்னா களவு விட்டு வந்து குறையுது ஒன்று. அதுக்கடுத்து ரசாயனத்தை போட்டு தண்ணியாக கரைச்சி அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு தண்ணி அதிகம் கட்ட வேண்டியதில்லை, தண்ணி வந்து குறைந்த அளவு சரியாக போகும். அதே நேரத்தில் வந்து பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ என்ன சொல்லப்போனால் முதல்லவே நான் இந்த பீச்சாமிரதெல்லாம் இது பண்ணேன். இப்போ ஜீவாமிரதத்தில் நம்ம ஊற்றின பிறகு வந்து பூச்சி மருந்துக்கு நோய்க்குன்ற வேலையே கிடையாது, எந்த இதுவுமே நான் அந்த ஆப்ரேஷனே கிடையாது. பீச்சாமிரதம் மண்ணே வந்து வளமாயிருச்சு. அதனால் ஜீவாமிரதத்தை மட்டும் நான் ஊற்றுறேன் செய்கிறேன், அது தன்னை போல் நல்லா வருது. வேலைகள் நிறையா குறைஞ்சிருச்சு. அந்த ஜீவாமிரதம் ஊற்றுறதுக்கும் மற்ற மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு 5-10 லேபர் இருப்பாங்க நம்ம புதிய கருக்கு, அவங்க தான் வேலை செய்கிறாங்க, வேறு யாரும் என்கேஜ் பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் ரசாயன விவசாயத்தை விட இப்போ இந்த வருமானம் அதிகம், செலவும் குறையும், உறுதியாக மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருக்குது. நம்மளும் நல்லா இருக்கும், நம்மளும் வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ரசாயன விவசாயம் செய்கிறப்ப அதனுடைய மறைமுகமாக வந்து நம்ம அறையுடைய இப்போ அந்த விளைஞ்ச பொருள் நம்ம சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வர காய்கறி. ஆனால் வந்து இயற்கை விளைஞ்சத்தை நம்ம சாப்பிட்றோம். இப்போ சுபாஷ் பாலேக்கர் சொன்னார்ல பார்த்தீங்களா, காலையில் கிளாஸில் வந்து அந்த இதெல்லாம் அந்த யூரியா அதெல்லாம் போட்டு வருவாங்க. அதை அந்த யூரியா மற்றதெல்லாம் நம்ம உடல் சாப்பிட்ற விஷயத்தில் கேன்சரு ப்ரெஷரு சுகர் அதெல்லாம் வந்து அந்த தீமையான விஷயங்கள்லாம் வந்து அந்த விளைபொருட்கள் அந்த பூமியிலுக்கு எடுத்து அதை நம்ம சாப்பிட்றது மூலமாக கெடுதி உண்டாகுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம்ல முடிஞ்ச அளவுக்கு. அப்போ மற்றவங்களை கேட்கலையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இதை நம்மளுடைய நல்ல விஷயத்தை வந்து மற்றவங்க நம்ம போய் சேர்க்கணுங்களா, அதுதானே நல்லது. ஆக நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், சுபாஷ் பாலேக்கரனுடைய வந்து ஒரு தூதுவர் மாதிரியே நீங்க எதுக்கு இருந்தாலும் நாட்ராயின்னு அவங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய பங்களிப்பு வந்து இந்த இயக்கத்துக்கு என்னவா? அதாவது ஒரு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவடி சேராதன்றது. இந்த பிறவி பெருங்கடல் நீந்தணும்னா மக்களுக்கு வந்து இறைவனடி சேரணும்னா மக்களுக்கு வந்து உரிய சேவையை நம்ம செய்யணும். அதே வந்து பிறவி பெருங்கடல் நீந்ததுக்கான ஒரு அர்த்தம் சொல்லி நம்ம புரிஞ்சிருக்கோம்.
அதனால் வந்து நல்ல விஷயத்தை வந்து அது நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் யாராவது இந்த காணொலியை பார்க்குறவங்க கேட்குறவங்க வந்து உங்ககிட்ட வந்து இயற்கை வேளாண்மை சம்மந்தமாக, சுபாஷ் பாண்டியனுடைய இயற்கை வேளாண்மை முறை சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் கேட்டால் உறுதியாக வந்து அவங்க இடத்துக்கே நான் போவேன், சொல்லித்தரதையாக இருக்கேன். என்ன ஒருத்தருக்கு மட்டும் பயன்படாமல் ஒரு 10-15 விவசாயியை வந்து கூட்டி வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஊரில் இருந்து பயணித்து அவங்ககிட்ட போய் சொல்லி பயனுள்ள வகையில் இருக்கும். இல்லை அவங்க ஒருத்தரோடு போகக்கூடாது, அவங்க சுற்றிருக்கு ஒரு 10 பேர், மினிமம் ஒரு 5 பேர் 10 பேர்னாச்சும் இருந்தாங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இவங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்களும் கேட்பாங்க, ஒரு சந்தேகம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜீவாமிர்தம் அடிக்கணும், ஜீவாமிர்தம் எப்படி அடிக்கிறது, வெயில் அடிக்குதா, காலையில் அடிக்குதா, மாலை அடிக்குதா, அது எப்படி, அது யூனிவர்சல் டைரக்ஷனில் வந்து அதை சுற்றி இது பண்ணணும், ஜீவாமிர்தம் எந்த நேரத்தை ஊற்றணும், சரி ஜீவாமிர்தம் அப்ளை பண்ணால் போதுமா, ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது இவர் கேட்க மாட்டார், அவருக்கு இன்னொருத்தருக்கு சந்தேகம் வரும். ஆமாம் ஸ்ப்ரே பண்ணலாம், அது எந்த விதத்தில் அடிக்கணும், அது எப்படி, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். எல்லாமே வந்து அப்படி விவசாயிகள் நிறையா இருந்தாங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு செய்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கிட்டே நான் தயாராக இருக்கேன். எந்த விவசாயி தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் எங்கே யார் கூப்பிட்டாலும் நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்லையும் வெளிமாநிலம் வந்து ஆங்கிலத்திலையும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அந்த சக்தியை நான் வந்து பாலைக்கரனுடைய பயிற்சியில் கலந்துக்கிட்டே இருக்கிறனால அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. அந்த எனர்ஜி மூலமாக கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்பு. உங்களுடைய அலைபேசி எண் சொல்லுங்கள். என்னுடைய அலைபேசி வந்து 95 85 20 65 16 9585206516. இன்னொரு நம்பரு இது வந்து வாட்ஸ்அப்பு. இன்னொரு நம்பர் வந்து எப்பயும் இருக்கிற நம்பரு 8248422452. 2 நம்பர் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், முதல்ல வாட்ஸ்அப்பு எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கிறது வந்து 958520, அதாவது 20 95 85 20 65 16 16. ரெண்டாவது நம்பர் வந்து 8248422452. எந்த நேரம் உங்களை தொடர்பு கொள்வது சரியான நேரம்? பகலில் வந்து பெரும்பாலும் அந்த பண்ணை பணிகள்லாம் அங்கிட்டு இருப்போம் செய்வோம். இரவு ஒரு 6-7 மணிக்கு பிறகு, ஒரு 6 மணிக்கு பிறகு நல்லாயிருக்கும், நல்ல டைமாக இருக்கும். மார்னிங்கும் வந்து பிஸியாக இருப்போம். நல்லூர் வட்டம்ன்ற அமைப்பில் இருக்கும். அதில் வந்து கூகுள் மீட்டு தான் நடந்துக்கிட்டு. அது என்னைய மாதிரியே ஆர்வமாக இருக்கவங்க மற்ற துறைகளாக இருக்காங்க, அவங்களோட இணைஞ்சதே நம்ம செயல்பட்டுருக்கோம். இப்போ நான் வந்து விவசாயத்தில் இருக்கேன், மாணவர்களுடைய நலனுக்காக நிறையா வந்து ஒரு கௌதம் உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் அகில இந்திய அளவில் பயணித்து நிறைய அனுபவத்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் மாணிக்க மாணவர்களை உருவாக்குறாரு. நல்ல ஒரு சுயநலம் இல்லாமல் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை உண்டாக்குன்ற மாதிரி இப்படி அவங்களோடையெல்லாம் கலந்து நம்ம விவசாயத்தை கொடுக்குறோம், மாணவர்கள் கொடுக்குறாங்க. பெண்கள் நலம் சம்மந்தமாக ஹேமலதான்ற அம்மா ஊட்டியிலேருந்து மகளிர் நலத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டராக வந்து பாலுன்னு சென்னையில் வந்து பாலசுப்ரமணியன் ஐயா, ஒரு 25-27 வயசு இருக்கும். அவர் வந்து அப்துல் கலாம்னாலே பாராட்டப்பட்டவர். அவர் வந்து ஒரு ஃபவுண்டராக இருக்கார். அவரோட இணைஞ்சு எல்லாமே இணைஞ்சு பயணிக்கிறோம். ஸோ விவசாயம் இதாக இருந்தாலும் மற்ற மாணவர்கள், இளைஞர்கள், ஆரோக்கியம், குப்பை மேலாண்மை, இப்படி எல்லா விஷயங்களையும் இணைஞ்சு போய்க்கிறதுனால ஒருத்தர் வந்து இணைஞ்சு இந்த பயணம் நல்லா இருக்கு எங்களுக்கு. தேனி மாவட்டம் எரசகாங்கனூர்லேருந்து SPK சுபாஷ் பாலேக்கர் கிருஷி இயற்கை விவசாயி நாட்டாயன் பேசுகிறேன். இது என்னுடைய தோட்டம். இதில் வந்து செவ்வாழை பயிர் சுமார் 4-5 பயிரில் வந்து நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து ஊடு பயிர்களாக பல்வேறு பயிர்கள் 3 மாதத்துக்குள்ளே விளையிற காய்கறி பயிர்கள் நடப்பட்டு, அது அறுவடை செய்யப்பட்டு, களை எடுக்கப்பட்டு, ரைஸ் பேடுன்னு சொல்லுவோம் எங்கள் பக்கம், ஊட வாக்கியாக எடுத்து அது வந்து பண்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு வந்து அந்த வாழைக்கு வேண்டிய தலைச்சத்தை கொடுக்கறதுக்காக பாசிப்பயிறு, உளுந்து போன்ற ஊடு பயிர்கள் வந்து அது நடப்பட்டிருக்கு. அது வந்து ரசாயன உரத்தை எதிர்பார்க்காம மண்ணில் இருக்க சத்துக்களை வந்து ரைஜோபியம் மூலமாக வந்து நுண்ணுயிர்கள் மூலமாக தலைச்சத்தை அந்த வாழையுடைய வேர்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதற்காக இது நடப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பயிர் நிலையில் இருக்குது. பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.